சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தமா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். துங்க கரிமுகத்து தூமணியே, எங்கள் கர்மம் யாவிலும் கை கொடுத்து, சங்கடங்கள் யாவும் சடுதியில் நீங்கிடவும், மங்களங்கள் பலவும் மிகுந்து வர அருள் புரிவாய். நன்றிங்கம்மா. சாருமதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. நால்வர் துதி பாடுங்கம்மா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நம. நன்றிங்கம்மா. இன்னைக்கு அம்மா கற்குடி அந்த தலத்தை பத்தி தான் எடுக்கிறாங்க. இந்த ஏயர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்துல கற்குடி தலம் வருது. அந்த தலத்தை பற்றி தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஆனா அடியார்களை இன்னைக்கு கலந்துரையாடல் ரொம்ப இல்லை. ஏன்னா எல்லாம் தீபாவளி நேரம்ன்றதுனால அம்மா 10:50 நீங்க முடிச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் ஐயா 2 பேர் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் மட்டும் 10 நிமிஷம் பேசிட்டோம். அதனால விரைவில் 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாங்கம்மா. சிவாய நம. நன்றிங்கம்மா. வாருங்களம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் அதனை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருவருள் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமானை அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய வாழ்வில் இறைவன் நிகழ்த்திய இந்த அருள் திருவிளையாடல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வகுப்புக்கு செல்வதற்கு முன்னாடி அடியார் பெருமக்கள் திருவடிகள் வணங்கிப்போம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இப்போ செட்டிங் மாத்தனா கொஞ்சம் நேரம் ஆகுமா? நான் அடுத்த முறை கண்டிப்பா ட்ரை பண்றேன். இறைவன் திருவருள். சென்ற வகுப்பு என்ன பார்த்தோம்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இந்த வகுப்புக்கு செல்வது சிறப்பாக இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்பேரூரிலே இறைவன் அந்த நடன காட்சியை தில்லையில் ஆடுகின்ற அந்த அருட்கூத்து, இந்த உலக மக்களுக்கு அருளாகிய அமுதத்தை தருகின்ற அந்த திருக்கூத்து, தேவர்களுக்கு பார்க்கடலில் எழுந்த அந்த நஞ்சினை தான் உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு வழங்கினார். இந்த உலக மக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக நடனமாகிய தன்னுடைய திரு நடனமாகிய அமுதத்தை தில்லையிலே வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆனந்த தாண்டவம், உயிர்களுக்கு ஆனந்தத்தை தருகின்ற இந்த அருட்தாண்டவத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த தாண்டவத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு காட்டி அருளுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மட்டும் இல்ல, நாம் எல்லாம் உய்ய வேண்டும் அப்படின்ற பெருங்கருணையினால
அதனை கண்டு வணங்கி அருட்பதிகம் பாடுகின்றார். அது இறைவனுடைய திருவருள் திருவிளையாட்டு, நமக்கு அது கிடைக்கல. ஆனாலும் அந்த திருப்பதி அந்த அருட்காட்சியை கண்ட உடனே நேரே சென்று தில்லையில அந்த அருட்காட்சியை கண்ணார காண வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனால மேற்கொண்டு மேற்கு பக்கம் செல்லாம திரும்பி தில்லையை நோக்கி வருகின்றார். வருகின்ற வழியிலே என்னென்ன திருத்தலங்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் சொல்லும் போது அந்த அருட்காட்சியை கண்ட பொழுது அந்த சைவ பெருந்தகையார் ஆகிய அந்த ஆண்தகையார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னுடைய பக்தி நெறியிலே மிகுந்த உரைப்பு, ஒரு உறுதி, வீரம் கொண்டதுதான் ஆண்தகைமை அப்படின்ற அந்த அருட்பண்பு. அத்தகைய பண்பினை கொண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அந்த ஐம்புலங்களுக்கும் எட்டாத ஒரு மெய் உணர்வு, அந்த இறைவன் திருவருளினால அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து மகிழ்ந்து அதனை நேரே கண்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அன்போடு தில்லையை நோக்கி வருகின்றார். வருகின்ற வழியில பல பல காட்டிலே ஓடுகின்ற ஆறுகள், மலைகள், கானகங்கள் இதெல்லாம் கடந்து திரு வெஞ்சமா கூடல் அணைகின்றார். அதுதான் சென்ற வாரம் பார்த்தோம். வெஞ்சமா கூடல்ல விகிதேஸ்வரராக இறைவன் வீற்றிருக்கின்றார். அவருடைய திருவடிகளை வணங்கி அருட்பதிகம் பாடி அருள் பெற்று அடுத்தது ரொம்ப தூரம் கடந்து அதற்கு தென் திசையில் விளங்குகின்ற கற்குடி அப்படின்ற திருத்தலத்தை அடைகின்றார். அதுதான் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ ஒப்பில்லாத பெருமைகளுக்குரியதாக திருப்பதிகங்கள் இருக்கிறதுனால அதனையும் சேர்த்து சிந்திக்கிறது இறைவன் திருவுருளை நமக்கு மேலும் சேர்க்கும் என்ற வகையில திருக்கற்குடி அப்படின்ற அந்த பதிகத்தோடைய அருள் பெருமையை இறைவன் திருவருளாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவருளாலும் சிந்திக்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி திருக்கற்குடி அந்த திருத்தலத்தை பத்தி ஒரு சிறு முன்னோட்டம். இன்று நேரம் இல்லை அந்த அளவுக்கு, அதனால ஒரு சிறு பதிக அந்த திருத்தலத்தை பற்றிய ஒரு புராண குறிப்புகள், அதை நீக்கிட்டு திருத்தலத்தை மட்டும் ஒரு சிறப்புகளை மட்டும் கொஞ்சோண்டு பார்ப்போம். காவிரி தென்கரையில விளங்குகின்ற 4வது தலம். இது ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. தென்கரைன்னு ஒரு சில நூல்கள்ல இருக்கு, ஒரு சிலது வடகரைன்னு இருக்கு. புலவர் ஐயாவும் கோமல் ஐயாவும் தான் வகுப்பு இறுதியில அதை விளக்கணும். காவிரி தென்கரையில் உள்ள 4வது சிவஸ்தலமாக இது விளங்குகின்றது. இது மலைக்கோயில், ஒரு சிறு குன்று மேல் அமைந்த கோயிலாக விளங்குகின்றது. நிறைய பேருக்கு கற்குடினா தெரியாது, உய்ய கொண்டான் மலை அப்படின்னா தெரியும். உய்ய கொண்டான் மலை என்று பேச்சு வழக்குல வழங்கி கொண்டிருக்கின்றது. சுவாமி சுயம்பு லிங்கமாக காட்சி தருகின்றார். அவரோட அருள் நாமம் விழுமிய நாதர், உச்சிநாதர், முக்தீசர், கற்பகநாதர், உஜ்ஜீவநாதர். சுவாமியோட அந்த கோயில்ல அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல அதுதான் எழுதியிருக்கும், உஜ்ஜீவநாதர் என்ற அருள் நாமத்தோடு இறைவன் விளங்குகின்றார். உமை அன்னையுடைய அருள் நாமம் அஞ்சனாட்சி அப்படின்ற அருள் நாமத்தில். இங்க 2 அம்மன் சந்நிதிகள் உள்ளது. ஒண்ணு அஞ்சனாட்சி, இன்னொன்னு பாலாம்பிகை அன்னை சன்னதின்னு 2 அம்மன் இங்க திருத்தலத்துல இருக்காங்க. இந்த அஞ்சனாட்சி அப்படின்னு சொல்றதோட தமிழ் அந்த அர்த்தம் என்னன்னா மைவிழி அம்மை அப்படின்னு அர்த்தம். மைவிழி அம்மை அப்படின்ற அருள் நாமத்தோடு அன்னை இங்க அருட்காட்சி தந்தருளுகின்றார். 3 பெருமக்களாலும் தேவாரம் பாடல் பெற்ற அற்புத திருத்தலம். அருணகிரிநாதரும் முருகப்பெருமானை திருவடிகளை வணங்கி திருப்புகழ் இயற்றியுள்ளார். அத்தகைய சிறப்பு பொருந்திய தலம். தல விருட்சம் வில்வ மரமாக விளங்குகின்றது. ஈழத்து அரசன் போற்றி பேர் பெற்றான் அப்படின்றது அருள் குறிப்பாக விளங்குகின்றது. என்னென்ன தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா, குடமுருட்டி, ஞானவாவி, பொன்னொழி ஓடை, எண்கோண கிணறு, நாற்கோண கிணறு என்று பல தீர்த்தங்கள் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. இங்க மார்க்கண்டேயருடைய அருள் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வழிபட்டு பேர் பெற்ற தலம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு மீண்டும் அந்த ஜீவன் அளித்ததுனால உஜ்ஜீவநாதர், மீண்டும் அவருக்கு அந்த ஜீவன் கிடைத்ததுன்றதுனால சுவாமியோட திருநாமம் உஜ்ஜீவநாதர் என பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அது போல முனிவர்களுக்கு சுவாமி குருமூர்த்தமாக விளங்கி அந்த ஞான நூல்களின் பொருளை உணர்த்தி அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய சிறப்பு பொருந்திய தலமாக இது விளங்குகின்றது. இந்த படம் ஒரு 10:50 அம்மா முடிக்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நேரா திருப்பதிகத்துக்கு செல்வோம். திருக்கற்குடி.
முதல் பாடல். விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய் படையார் வெண்மழுவா பரமாய பரம்பரனே கடியார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மன்னி நின்ற அடிகேல் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே. நம்ம திருத்தல ஒவ்வொரு பாடல்லையும் அடியேனையும் அஞ்சல் என்னே அப்படின்ற ஒரு அந்த வரி வருது. அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் மகுடமாக இது விளங்குகின்றது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னையும் அடியேனையும்னா என்ன அர்த்தம்னா, என்ன மட்டும் இல்ல, எல்லா அடியார்களையும் மெய்யன்பர்களையும் காத்து நிற்கின்ற இறைவா. யாருடைய இதுவும் மியூட் ஆகாம இருக்குமா சவுண்டு? அடியேனையும் அஞ்சல் என்னே அப்படின்னு சொன்னா, அடியார்களை எல்லாம் காத்தருள்கின்ற நீ, நானும் உன்னுடைய அடியேன், அதனால என்னையும் காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் அபயம் அளிக்க வேண்டும், என்னையும் காத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பு தான் ஒவ்வொரு பாடல்லையும் வருது. அடியேனையும் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்யும் தயாநிதியே, அடியேனையும் அடியார்களுக்கு அருள்வது போல அடியேனையும் அஞ்சல் என்னே, அஞ்சற்க என்று கூறி அருள் செய்ய வேண்டும், அபயம் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து தான் அடிப்படையாக கொண்டு மகுடமாக கொண்டு ஒவ்வொரு பாடலிலும் அவர் வைத்து பாடி அருளுகின்றார். முதல் பாடல் பாருங்க. விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய். அது வெற்றி பொருந்திய சுவாமியுடைய திருக்கொடி, அதுல இருந்து ஆரம்பிக்குது. நமக்கு தெரியும் சுவாமியுடைய அந்த திருக்கொடி, அந்த ரிஷப கொடின்னு சொல்லுவோம் இல்லையா? திருவிழா காலங்கள்ல விழாக்கள்லாம் பார்ப்போம், ரிஷப கொடி கொண்டதாக இருக்கும். இந்த சைவ சின்னமே ரிஷபம் தான் இல்லைங்களா? திரிசூலமும் ரிஷபம் தான் சிவ சின்னம். அத்தகைய விடையாரும் இடப கொடியினை வெற்றி பொருந்திய, சுவாமி எப்போதும் வெற்றி பொருந்தியவர் இல்லையா? அப்ப வெற்றி பொருந்திய இந்த இடப கொடியினை உடையவனே, கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய், நறுமணம் வீசுகின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே. அந்த கொன்றையை இறைவன் மாலையாகவும் அணிந்திருப்பார், திருமுடியிலும் சூடியிருப்பார். சுவாமி அணிஞ்சிருக்கின்றார், அது வாடாது இல்லையா? எப்பொழுதும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும், தேன் நிறைந்ததாக அருள் நிறைந்ததாக விளங்கும். அப்படிப்பட்ட அந்த நறுமணம் மிக்க அந்த கொன்றை மலரினை, சுவாமிக்கு பிடிச்ச அந்த நிறம் இல்லையா, பொன் போன்ற அந்த நிறம் கொண்ட இந்த பிரணவ புஷ்பமாகிய கொன்றையினை அணிந்திருக்கின்ற இறைவா. படையார் வெண்மழுவா, பார்த்து படையார் வெண்மழுவா அப்படின்னா வெண்மையான மழுவினை, படை இல்லையா? சுவாமியோட படைக்கலன் என்ன கையில வச்சிருப்பாரு, வலக்கையிலன்னு பாத்தீங்கன்னா வெண்மையான மழு வச்சிருப்பார், அதைதான் குறிக்கிறாங்க. படையார் வெண்மழுவா, ஒரு வெண்மையான மழுவினை உன்னுடைய படையாக படைக்கலனாக வலக்கையில் ஏந்தி இருக்கின்றாய். பரமாய பரம்பரனே, இறைவனோட பெருமை எப்படி சொல்றாங்கன்னா, பரன், பரமாயன பரம். பரன்னா என்ன அர்த்தம்னா எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா பொருள் யாராலும் எட்ட முடியாதவன். அவனுடைய பெருமைகளை முழுவதும் அறிந்தார் யார்? அவனோட தன்மைகளை அறிந்தார் முழுவதும் அறிந்தார் யார்? யாருமே இல்லைங்க, யாரும் இல்லை இல்லையா? அப்ப எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டவன், அவ்வளவு உயர்ந்தவனாக விளங்குகின்றான். யாராலும் அடியவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு என்ன அறிய ஒண்ணா ஜோதியானவன். அப்ப பரமாயன பரனாக விளங்குகின்றான், எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டவன். பரம்பரனே அப்படின்னு சொன்னா மேலோருக்கும் மேலானவன். யாரெல்லாம் உயர்ந்தவங்க ஆற்றல் படைத்தவர்கள்னா அவர்களையும் தாண்டி, அது எந்த அளவும் சொல்ல முடியாது, ஆனா அவர்களையும் தாண்டின்னு சொல்ல முடியும். அடக்க ஒண்ணாத சிவமகா புராணத்துல சொல்லுவாங்க, இவர் சுவாமிக்கு இவ்வளவு வித்தைகள் தான் தெரியும்னு இன்னும் கணக்கிடப்படவில்லை. ஏன்னா என்ன, எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடமாக திகழ்வதும் சிவபெருமான். அதனால பரம்பரனே அப்படின்னு சொன்னா மேலானவர்களுக்கும் மேலான இறைவா அப்படின்னு அர்த்தம். கடியார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மன்னி நின்ற. கடியார் பூம்பொழில் சூழ், அதாவது நிறைய சோலைகள் இந்த திருக்கற்குடி அப்படின்ற திருத்தலத்துக்கு சுத்தி நிறைய பூஞ்சோலைகள், பொழில்னா சோலைகள், நிறைய சோலைகள் இருக்கு. சோலைகள்னாலே தெரியும் பூக்கள் மிகுதியாக மலர்ந்து இருக்கு. பூக்கள்னாலே என்ன இருக்கும், அது வாசனை மிகுந்ததாக இருக்கும். அந்த வாசனை மலர்களுடைய இனிய அந்த வாசனை அப்படி நிறைஞ்சி இருக்கின்ற அந்த பூம்பொழில்களால் சூழப்பட்ட திருக்கற்குடி, இறைவன் வீட்டில் இருக்கிறதுனால திரு என்ற அடைமொழியை சேர்க்கிறோம். அந்த திருக்கற்குடியில் மன்னி நின்ற, எப்போதும் வீற்றிருக்கின்ற இறைவன்.
அதான் சிறப்பு. மண்ணுதல்னா நிலை பெற்று இருத்தல். எப்பொழுதும் திருக்குடி என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவா, அடிகேல் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலினே. அடியேன்னா பெரியோனேன்னு அர்த்தம். ரொம்ப பெரியவர் இல்லையா சுவாமி, அரிதற்கரிய ஒன்னா ஜோதியானவன். அதனால அடிகேல் அப்படின்னு சொன்னா பெருமைக்குரியவன், பெரியோன்னு அர்த்தம். பெரியவராகிய இறைவா, ஒப்பில்லாத இறைவா, எம்பெருமான் என்னுடைய தலைவனாக விளங்கும் இறைவா, அடியேனையும் அஞ்சல் என்னை. நீ எம்பெருமான் தானே, என்னுடைய தலைவன் தானே, அப்ப என்னையும் என்ன பண்ணு, அஞ்சல் என சொல்லு. அடியார்களை எல்லாம் காத்தருளுகின்ற நீ எனக்கு தலைவன், அதனால என்னையும் என்ன பண்ணு, காத்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வந்து இந்த பாடலுடைய இறுதி அந்த ஈற்றடியில வைக்கிறாங்க. இரண்டாவது பாடல். மறையோர் வானவரும் தொழுது ஏத்தி வணங்க நின்ற இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னமுதாயவனே, கரையார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அரவா அங்கனனே, அடியேனையும் அஞ்சல் என்னே. அதாவது மறையோர் வானவரும் தொழுதேத்தி வணங்க நின்ற, வேதத்தில் வல்ல அந்தணர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சுவாமிக்கு இந்த ஆறுகால பூஜை செய்கின்றார்கள், சிவ வேள்வி செய்கின்றார்கள். அது அந்த எதுக்காக அந்த பூஜை செய்யறாங்க, மண்ணுலகு வாழ வேண்டும், தரிசிப்பவர்களுடைய வினைகள் நீங்க வேண்டும் அப்படின்றதுக்காக சுவாமிக்கு என்ன பண்றாங்க, பூஜைகள் செய்கின்றார்கள், அபிஷேகம் செய்கின்றார்கள், அது போல சிவ வேள்விகள் செய்கின்றார்கள். அது போன்ற சிறந்தவர்களாகிய மறையவர்கள், வானவர் அவங்க மட்டும் இல்லாம விண்ணவர்கள் தேவர்களும் தொழுது ஏத்தி வணங்க நின்ற. அப்ப அந்த மறையவர்களும் தேவர்களும் உன்னை தொழுகின்றார்கள், போற்றுகின்றார்கள். ஏன்னா வேதமே என்ன பண்றது, வானவர்கள் தங்களுடைய நலனுக்காக அவங்க சுவாமிக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் சுவாமி தான் யாவற்றையும் அருளக்கூடியவர். அப்ப என்னென்ன வேணும், என்னென்ன தவங்கள் செய்யணும், அதற்கு என்ன பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு நன்மை வேண்டி அருள் பதவி வேண்டி சுவாமியோட அருளை வேண்டி நிற்கின்றார்கள். அவங்க போடுறாங்க. மறைவர்கள் என்ன பண்றாங்க, வேதங்கள் சொல்கின்றார்கள், அந்த வேதங்களே இறைவனை போற்றி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இவங்கள் எல்லாம் வந்து உன்னை தொழுது ஏத்தி உன்னுடைய பெருமைகளை எல்லாம் போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் வணங்குமாறு நீ அங்கே நிற்கின்றாய் திருக்கற்குடியில். இறைவா எம்பெருமான், இறைவனே தலைவனே, எம்பெருமான் எனக்கு தலைவனாகிய இறைவா, எனக்கு இன்னமுதாயவனே. இல்லையா, அடியவர்களுக்கு தான் இறைவன் வந்து அமுதானவன். ஏன்னா அடியவர்களால மட்டும்தான் உணர முடியும். ஒப்பில்லாத இறைவனை வேற யாராலும் உணர முடியாது. இறைவன் பரம்பொருள்ன்றதை உணர முடியும், மேலானவன்றது உணர முடியும். ஆனா எவ்வளவு தித்திப்பான், எவ்வளவு இறைவன் இனிப்பான் அப்படின்றது, எந்த அளவுக்கு நமக்குள்ளார அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு இறைவன் இனிப்பான். இதுதான் வந்து ஒரு ஒரு பெரிய ரகசியமே. நமக்குள்ளார எந்த அளவுக்கு அன்பு இருக்கின்றதோ, பக்தி இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு இறைவன் வந்து நமக்கு அமுதாக விளங்குவான். அப்ப வந்து எனக்கு இன்னமுதாயவனே, இனிய அமுதானவனே, இனிய சுவையுடைய அமுதானவனே. அமுதானவனேன்றது பிறப்பறுக்கும் இறைவன் மட்டும் இல்லாம வீடு பேற்றினை தருபவன், எப்பொழுதும் துணையாக விளங்குபவன். இல்லைங்களா, இப்ப அமுதம்ன்றது கூட அந்த ஆயில நீட்டிக்கும். ஆனா இந்த அமுது, சிவ அமுது இருக்கு இல்லையா, அது எல்லையில்லாத உயிருக்கே இனிமை பயக்கின்றது, நன்மை தருவது. இப்ப எனக்கு இன்னமுதாய இறைவனே, கரையார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற. கரையார் சோலைகள் சூழ், அதாவது எப்படின்னு சொன்னா சோலைகள் இருட்டு நிறைஞ்சதா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அடர்த்தியா மரங்கள் இருந்துச்சுன்னா, இந்த அமேசான் காடுகள்லாம் சொல்லுவாங்க, அதாவது சூரிய ஒளியே உள்ளாத தெரியாத அளவுக்கு பகல் நேரத்துல இருட்டா இருக்கும். ஏன்னா அடர்த்தியான காடுகள் இருந்ததுன்னா, மரங்கள் நெருக்கமா இருந்ததுன்னா அந்த சூரிய ஒளி பூமியில படாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இங்க என்ன சொல்றாங்கன்னா, கரையார் சோலைகள், நிறைய மரங்கள் நெருங்கி இருக்கு சோலைகள்ல. இப்ப இந்த சூரிய ஒளியே உள்ளார படல, அப்படி இருட்டா இருக்கு, அந்த அளவுக்கு மரங்கள் அடர்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வளமை சொல்றாங்க. அந்த சோலைகள், அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற திருக்கற்குடியில் மண்ணி நின்ற, எப்போதும் வீற்றிருக்கின்ற இறைவா. அரவா அப்படின்னு சொல்றாங்க. அரவா அப்படின்னு சொன்னா அறவாழி அந்தணன் அப்படின்னு. அறத்தின் பொருளாகவும் அறத்தை நிலைநிறுத்துபவனாகவும் இறைவன் விளங்குகின்றான். அத்தகைய அரவா அங்கனனே. அங்கனன்னா கருணை மிக்கவன் இல்லையா, இறைவனுடைய கருணையினாலதான் என்ன பண்றாரு, ஒப்பில்லாத அந்த திரு நடனத்தை புரிந்து கொண்டு இந்த ஆன்ம மலத்தில் கற்றுண்டு இருக்கின்ற அந்த உயிர்களை மேல கருணை கொண்டு என்ன பண்றாரு, பிறப்பு இறப்புக்கு உட்படுத்தி அந்த மலங்களை எல்லாம் தேய்வித்து தன்னுடைய திருவடியில் சேர்க்கின்றார். ஒப்பில்லாத கருணை கொண்டவன் இறைவன். சிறப்பா சொல்லுவாங்க,
இப்ப புலவரையா கோமலையா எல்லாம் சொல்லும் பொழுது, அதாவது ஆணவ மலத்தோடு கட்டுண்டு இருக்க போதும் இறைவனுடைய அருள் இருக்கு. அதனாலதான் பிறவிக்கு கொண்டு வராங்க. பிறவியின் போதும் என்ன பண்றாங்க, அம்மையும் இறைவனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த வினைகளை துய்க்க வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தன்னுடைய திருவடியில் சேர்த்து வீடு பேற்றை தருகின்றார்கள். அப்ப எந்த நிலையிலும் உயிர்களுக்கு துணை சிவபரம்பொருள் தான். அதான் சொல்றான். ஏன்னா இறைவனோட கருணை தான் நமக்கு அருளாக கிடைக்கின்றது. அத்தகைய கருணை மிக்கவனே அங்கனனே அடியேனையும் அஞ்சல் எண்ணே, என்னையும் என் அடியார்களுக்கு எல்லாம் அருள் புரிகின்ற நீ என்னையும் அடியானாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக, அஞ்சேல் என்று சொல்லுவாயாக அப்படின்றார். 3வது பாடல். சிலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே, மலைமேல் மாமருந்தே மடமாது இடம் கொண்டவனே, கலைசேர் கையினனே திரு கற்குடி மண்ணி நின்ற அலைசேர் செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சல் எண்ணே. அதாவது சிலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே, சுவாமி திரிபுரம் எரித்த அருள் வரலாறு இடம்பெறாத பதிகங்களே கிடையாது. அதனால இந்த முப்புறங்களை எரிச்சதை பத்தி நேற்று ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு வந்தது. அதாவது அண்டப்பகுதி திருவாசகத்துல எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்து அங்கனா அருள் பெருந்தீயின் அடியோ அடிக்குடியில ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினான். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த முப்புறங்களையும் இறைவன் சிரித்த எழில் நகை, அதாவது சாமி சிரிச்சு அப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி சிரிச்சு என்ன பண்றாரு, எரிச்சு எரியில் வீழ்வித்தார். அந்த முப்புறங்களையும் எரிச்சாரு. இப்ப அடியார்களுக்கும் அருள் செய்கிறாரு. அதே போல எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கனாகிய இறைவன் அருளாகிய பெருந்தி, அதாவது சுவாமி சிரிச்சு எரிச்சது மட்டும் இல்ல, அருளாகிய பெருந்தி இருக்கு. அந்த பெருந்தி என்ன பண்ணுதுன்னா, ஒரு அடியார்களையும் விடாம என்ன பண்ணுதுன்னா, அந்த அவங்களுடைய அந்த அருளால அந்த மலங்கள்லாம் எரிச்சு தன்னுடைய அருள்ல சேர்க்கின்றான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அருள் பெருந்தியின் அடியோ அடிக்குடியில ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினான். அவருடைய அருள் தீ எல்லாரும் படுற மாதிரி, அதுல எல்லாரும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒருத்தர் கூட விடாம ஆட்படுத்துகின்றான். தன்னுடைய அருள் தீக்கு அடியவர்களை ஆட்படுத்துகின்றான். ஒருத்தர் கூட சுவாமி விட்டு வைக்கலையா. அது போல பகைவர்களுக்கு மரக்கருணையும் அடியவர்களுக்கு அறக்கருணையும் செய்கின்றான். இறைவனுடைய அந்த அருளாகிய தீ, அது தீவினைகளை நீக்கும். அந்த தீயில என்ன பண்றாங்கன்னா, அடியார்களை ஒன்று விடாம சேர்த்து அருளை வழங்குகின்றான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்புறங்கள் எரிச்சதை கம்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த முப்புற அரசர்களுக்கு மரக்கருணையும் அடியவர்களுக்கு அறக்கருணையும் இறைவன் அருளுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் இந்த மேரு மலையையே சிலைனா அந்த மேரு மலையையே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வில்லாக்கி, சிலைனா வில். அப்போ அந்த வில்லா எதை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, மேரு மலையையே வில்லாக்கி முப்புறங்களையும், 3 அசுரர்கள் தான் முப்புறங்களாக இறைவனிடம் வரம் பெற்று என்ன பண்றாங்க, ஆகாயத்திலே சஞ்சரிக்கின்றார்கள். அவ்வாறு சஞ்சரிக்கின்ற அந்த முப்புறங்களையும் பொடியாக சிதைத்தவனே, பொடி பொடியாக சிதைத்த ஆற்றல் உடையவனே அப்படின்றாங்க. மலைமேல் மாமருந்தே பார்த்தோம், அதாவது குன்றின் மேல இருக்கு இந்த திருத்தலம் பார்த்தோம். அப்ப இது மலை மேல மருந்தாக விளங்குபவனே அப்படின்றாங்க. இது மாமருந்து அப்படின்னு சொன்னா பிணிகளை களையக்கூடிய, பிறவி பிணியையே களையக்கூடியதுனால என்னன்னு சொல்றோம், மருந்து, மாமருந்துன்னு சொல்றோம். ஒப்பற்ற மருந்து. சாதா மருந்து உடல் பிணியை தான் நீக்கும். இது என்ன இறைவனுடைய திரு அருளையே தருகின்றது, அதாவது வீடு பெற்றையே தருகின்றதுனால ஒப்பில்லாத மருந்தாக இறைவன் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றோம். இது இந்த மலை மேல இருக்கிற பொருள்கள் எப்பவுமே சிறப்பு வாய்ந்தது, மலையில கிடைக்கிற பண்டங்கள் சொல்லுவாங்க. அது போல இது ஒப்பில்லாத அரும் பொருளாக மலை மீது இறைவன் வீற்றிருக்கின்றான். மடமாது இடம் கொண்டவனே அப்படின்றாங்க. அது உமையன்னையே இடம் கொண்டவன். மடமாது அப்படின்னு சொன்னா அச்சம் நிறைந்த அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இளமை நிறைந்த உமை அன்னையை தன்னுடைய உடலில் ஒரு பாகமாக கொண்ட இறைவா, கலைசேர் கையினனே. கையில சுவாமி என்ன வச்சிருக்காரு, நம்ம முதலே பார்த்தோம், வலக்கையில மொழிவேந்தி இருக்கார், இடக்கையில என்ன எழுந்திருக்காருன்னா அந்த மான் குட்டி. அதுதான் சொல்றாங்க, கலைன்றது மானை குறிப்பு. அந்த மானினை கையில் ஏந்தி இருக்கின்ற இறைவா, திரு கற்குடி மண்ணி நின்ற, திரு கற்குடியில் எப்போதும் வீற்றிருக்கின்ற இறைவனே, அலைசேர் செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலினே.
இந்த செஞ்சடையில சுவாமி வந்து கங்கையை வச்சிருக்காரு, நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது வந்து எப்படி இருக்குன்னா அலைகள் பொருந்தியதாக இருக்கும். 6 நாளே இவ்வாறு வந்து இந்த அலைகள் பொருந்திய அலைகளை உடைய கங்கையை செஞ்சடையினில் வைத்திருக்கின்றாய் அப்படின்றாங்க. பார்த்தோம் இல்லையா? செஞ்சடை அப்படின்றதை ஞானத்தை குறிக்கும். இறைவன் வந்து ஞானத்தின் மூலம் தான் என்ன பண்றாரு, உயிர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி தன்னுடைய திருவடியில் சேர்த்து அருளுகின்றார். அப்போ அந்த செஞ்சடை ஞானத்தின் அடையாளமாக விளங்குகின்றது. இத்தகைய செஞ்சடையிலே நீ அலைகளை உடைய கங்கையை வைத்திருக்கின்றாய். செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலேனே. என்ன பண்ற, கங்கைக்கெல்லாம் உயிர்கள் உயிர் பொருட்டு. இதை ஏன் சொல்றாங்க? கங்கைக்கெல்லாம் என்ன பண்ற, உயிர்கள் உயிரும் பொருட்டு அந்த பகீரதன் அவன் செய்த அந்த தவம், அவனுடைய முன்னோர்கள் அவங்க வந்து முக்தி பெறணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, இந்த பூமியில கங்கை பாய்ந்து உயிர்கள் நன்மை அடைய வேண்டும் அப்படின்ற பெரும் கருணையினால கங்கையை சடையில் ஏற்றி கொண்டாய். இப்போ வந்து அடியேனையும் அஞ்சல் செய்ய, அப்ப உலகத்திற்கு அருள் செய்கின்றாய், பகீரதனுக்கு அருள் செய்தாய், எனக்கும் என்ன பண்ண அருள் செய்து அஞ்சேல் என்று அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5வது பாடல். சந்தார் வெண்குழையாய் சரி கோவன ஆடையனே, பந்தாரும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே, கந்தார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற எந்தாய் எம்பெருமான் அடியேனையும் ஏன்று கொள்ளே. அதாவது சந்தார் வெண்குழையாய் சரிகோவன ஆடையனே, சுவாமி காதுல வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு காதுல வந்து குழை அணிஞ்சிருப்பார், ஒரு காதுல தோடு அணிஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வெண்குழை, வெண்மையான குழை, அதாவது வெண்மையான சங்கால் ஆன தோட்டை வந்து சுவாமி அணிஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அந்த சுவாமி அணிஞ்சிருக்கிற அந்த தோடு எப்படின்னா பெருமை பொருந்தியது, புகழ் பொருந்தியது. அத்தகைய பெருமை பொருந்திய புகழுடைய இந்த வெண்மையான சங்கினை அது நீ காதுல வந்து என்ன பண்ணிருக்க, அணிந்திருக்கின்றாய். அந்த குழையினை நீ அணிந்திருக்கின்றாய். சரி கோவன ஆடையனே, கோவணத்தையே ஆடையாக அணிந்திருக்கின்றார். நமக்கு தெரியும் சுவாமி வந்து வேதத்தையே என்ன பண்றார், கோவணமாக அணிந்திருக்கின்றார் இல்லையா? சரியா ஆடை ரொம்ப மிகுதியா இருந்ததுன்னா அது சரிந்து வரும். அதுதான் வந்து சரி கோவன அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கோவன ஆடையனே, இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வந்து தடுத்தாற் கொண்ட பொழுது வருவார் இல்லையா? அந்த அந்த ஒரு வயதான முதுமை தோற்றம் கொண்ட வேதியராக வரும் பொழுது அப்படிதான் வருவார் இல்லையா? சுவாமியோட அருட்காட்சி சொல்லும் பொழுது அந்த அந்த பழமையான வேதத்தையே வந்து கோவணமாக உடுத்தி அதன் மேல வந்து வெள்ளையான வேஷ்டி அதை அணிஞ்சிட்டு வருவாரு, இந்த உத்திரியம் அணிந்து கொண்டு வருவாருன்னு பார்த்தோம். இறைவனுடைய அந்த கோவணமாக வேதமே விளங்குகின்றது. இவ்வாறு பெருமை பொருந்திய ஆடையினை உடையவனே, பந்தாரும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே. உமை என்னை எப்பவுமே சொல்லுவாங்க, பந்தாரும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே. பந்து வந்து அந்த காலத்து பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பந்தாடுதல் அப்படின்றது விளையாடுவாங்க. இந்த மலர் செண்டுகள் இது மாதிரி செண்டுகள்லாம் வச்சு வந்து அழகிய விரல்களால் என்ன பண்ணுவாங்கன்னா பந்தாடி மகிழ்வார்கள். அது போல பந்தாடுகின்ற பந்தினை கையில வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உமையெண்ணையை ஒரு பாகம் அமர்ந்தவனே. உமையெண்ணையோடு சேர்ந்து சொன்னாலே அது வந்து அருளை போற்றுகின்றது. ஏன்னா இறைவன் எப்பொழுதும் அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொழுது வெல்விடை மீது உமையெண்ணையோடு வருவார் இல்லையா? அப்ப உமையெண்ணையை பந்தினை ஆடுகின்ற கைகளாலே பந்தாடுகின்ற உமையெண்ணையை ஒரு பாகம் கொண்ட இறைவா, கந்தார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற. கந்துனா மனம் நாட்டம், மனம் வீசுகின்ற சோலைகள், அந்த தேன் நிறைஞ்சதுனால அந்த தேன் மனமும் கமழுகின்றது. நிறைய வந்து மலர்கள் இருக்கும், அந்த மலர்களாலேயும் மனம் கமழும். அப்புறம் அந்த மலர்கள் வந்து கனிகள் ஆகும், அந்த கனிகளாலும் மனம் கமழும். இது போல வந்து அதெல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மண் வாசனை, இது போல நிறைய வாசனைகள் எப்போதும் அந்த பொழில்கள்லாம் இருக்கும். அந்த வாசனை இவ்வாறு பல வகையான மனங்கள் கொண்டு இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற திரு கற்குடியில் வீற்றிருக்கின்ற எப்போதும் நிலை பெற்று வீற்றிருக்கின்ற இறைவா, என் தாய், என்னுடைய தாயை போனீங்க இல்லையா? தாயை விட தாய் சிறந்த தயவான தத்துவம். தாய் வந்து மிகுந்த அன்பு கொண்டிருப்பா. ஆனா அவளால எல்லா நேரத்திலும் ஒரு குழந்தைக்கு கூட இருந்து காத்தருள முடியாது. தாய்க்கு மேலான தாயாக விளங்கி உயிர்களுக்கு உடன் நின்று காப்பவன் பரம்பொருளாகிய சிவபெருமான். அதனாலதான் என் தாய் அப்படின்றாங்க அன்போடு.
என்னுடைய தாயாக வீற்றிருப்பாங்க. தாய் போன்ற அன்பினையும் கருணையினையும் பாதுகாப்பினையும் தந்தருளுகின்ற இறைவா, எம்பெருமானே, என்னுடைய தலைவனே, என்னுடைய நாயகனே, அடியேனையும் ஏன்று கொள்ளேன். எனக்கு தாய் தானே அப்படின்னா அவங்களோட கடன் என்ன? பாதுகாக்கணும் இல்லையா? குழந்தையை பாதுகாக்கணும். அஞ்சேல் என்று நான் இருக்கிறேன்னு சொல்லணும். அதை பாதுகாக்கவும் செய்யணும். அது போல என்னுடைய தாயாகவும் தலைவனாகவும் விளங்குகின்றாய். அதனால என்ன பண்ணு, அஞ்சேல் என்று சொல்லி காத்தருள்வாயாக அப்படின்னு 5வது பாடல சொல்றாங்க. அதாவது 6வது பாடல். அறையார் கீழோடு கோவணமும் அறவும் அசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் கரையாரும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்று அறையார் எம்பெருமான் அடி ஏனையும் அஞ்சலெனே. அதாவது அறையார் கீழோடு கோவணம். இந்த அறைன்றது உடம்போட பாதி அறை இல்லையா? அந்த இடைப்பகுதியை அறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடைப்பகுதியில கீழோடு கோவணமும் அறவும் அசைத்து. நமக்கே தெரியும், அடியார்களுக்கு பெரிய புராணம்லாம் படிக்கும் பொழுது அடியார்களுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கும்போது கீழும் கோவணமும் கந்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த கீழ் அப்படின்றது அரைஞான் கயிறு பதிலா கட்டுறது, ஒரு ஆடையால கட்டுகின்றது அந்த கீழ். அடுத்தது கோவணம், அடுத்தது அறவும் அசைத்து. அந்த கீழும் கோவணமும் கட்டுவாங்க. அதுக்கு மேல கந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டி வரையும் இருக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஆடை அணிவாங்க. அம்மா கேக்கலீங்க. அம்மா கேக்கல. ஒளி வரல, என்னன்னு பாருங்க. டெக்னிக்கல் இல்ல வேற ஏதாவது பண்றாங்கன்னு தெரியல. வேற ஏதாவது செய்யறாங்களா டெக்னிக்கலான்னு கேளுங்க. ஒளி இப்ப பேசுமா பாப்போம். ஆமா, மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா. சிவகுமார் ஐயா, மைக்கை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்கய்யா. சிவகுமார் ஐயா, மைக்கை நீங்க ஆஃப் பண்ணுங்க. அம்மா நீங்க மைக் ஆன் பண்ணுங்கம்மா. ஆன் ஆகல. வரலமா, ஒளி வரல, என்னன்னு பாருங்க. அம்மா சிவகுமார் ஐயா அது ஆஃப் பண்ணா ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்கம்மா. மியூட் கொடுத்துட்டே இருக்கேன், இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்கம்மா. ஆமா, அவருக்கு நான் பண்ண, இவங்க அம்மாவுக்கு மைக் ஆஃப் ஆயிருக்கு. அது எப்படி? அது தெரியலங்கம்மா. அது இருங்க, நான் ஆன் பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி பாக்குறேம்மா. சிவசங்கரி ஆன் பண்ணி இல்லையே அம்மா, அது ஆன் ஆக மாட்டேங்குது. பேசுமா, பேசி பாரு. இல்ல, அம்மா ஒரு முறை வெளியில போயிட்டு வர சொல்லுங்கம்மா. இன்னொரு டைம் ஜாயின் பண்ண சொல்லுங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டு வாங்களேன். ஆஃப் பண்ணிட்டு வெளியில போயிட்டு வாங்களேன். சிவகுமார் ஐயா, நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்கய்யா. அம்மா உண்மையிலே முதல்ல இருந்தே வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்கம்மா. இருக்குமா, சிவகுமார் ஐயாவை ரிமூவ் பண்ற, திரும்ப ஜாயின் பண்ணட்டுமா? சரிம்மா. முடியல, நான் ரிமூவ் பண்றேன், அவங்க ஜாயின் பண்ணட்டுமா? அது என்னன்னு தெரியலங்கய்யா. அந்த மாதிரி ஐயா தான் ஆன் பண்ணாரு, அப்புறமே பிரசன்ட் பண்ணாரு அவரே. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே போயிடுச்சு. நானும் சிவகுமார் 2-3 தடவை மைக் ஆஃப் பண்ணி பாக்குறேன், ஆஃப் ஆகல. அம்மா வெளியில போயிட்டாங்க. வந்துருவாங்கய்யா. அம்மா இன்னும் வரக்கானா? ஒரு நிமிஷத்துலயே வந்துடலாங்க, ஒரு செகண்ட்லயே. அம்மா நீங்க எந்த கிளாஸ்? இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்மா. நீங்க எந்த நூல் ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? ஏயர்கோன் கலிக்காம நாயனார்ல 7ஆம் திருமுறையில இப்ப கற்குடின்ற தலத்தை பத்தி அம்மா சொல்றாங்க. பெரிய புராணம் இருக்குது. பெரிய புராணம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல இந்த பாடல் எத்தனாவது பாடல்னு பெரிய புராணம் புக்ல
சொல்ல முடியுமா? ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் எடுங்க. பெரிய புராண பாடல் இருக்கா? ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல அம்மா இப்ப ஆமா வந்து எடுத்து கற்குடின்ற அதுல கற்குடின்ற தலத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப 7ஆம் திருமுறையில. அம்மா வந்துட்டாங்கம்மா. சரிங்க. சங்கரி அம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. 7ஆம் திருமுறையில 27வது பதிகம் எடுக்கிறாங்க அம்மா. சிவகுமார் ஐயா அம்மா நீங்க ஆரம்பிக்கலாமா? எப்போல இருந்துமா வாய்ஸ் கேட்கல? எத்தனாவது பாடல்ல இருந்து கேட்கல? ஒரு 2 செகண்ட் தான் கேட்கல. நீங்க அந்த பாடல் சரி. 6வது பாடல். அறையார் கீழோடு கோவணமும் அறவும் அசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் கரையாரும் வயல்சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அறையா எம்பெருமான் அடி ஏனையும் அஞ்சலனே. இடையில அறை அப்படின்னா உடம்புல பாதி, அறை பாதின்னு சொல்லலாம். அந்த அறை இடையில வந்து கீழோடு கோவணத்தினை அணிந்திருக்கின்றாய். அதன் மேல அந்த கோவணத்துக்கு மேல என்ன கட்டியிருக்கார் சுவாமின்னா அறவும் அசைத்து கொடிய நஞ்சிலை உமிழ்கின்ற அந்த அறவமாகிய பாம்பினையும் இறைவன் வந்து கட்டி இருக்கின்றார். விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையார். தன்னுடைய திருமுடியில என்ன அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா வாசனை மிகுந்த கொன்றை மலர் மாலைகள். பார்த்தோம் இல்லையா? வாசனை மிகுந்த தேன் துளிர்கின்ற அன்றலர்ந்த அந்த கொன்றையினை வந்து திருமுடியில் சுவாமி சூடி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம விளங்கும் பிறை மேலுடையார். விளங்கும் அப்படின்னா ஒளி விளங்குகின்ற பேர். ஏன்னா சுவாமி அணிஞ்சிருக்கிறதுனால இது பெருமைக்குரியதா இருக்கு. அப்படி ஒளி விளங்குகின்ற இந்த இளம் பிறையினை சூடி இருக்கின்ற சடையினை உடையவனே. ஒளி விளங்கும் பிறையினை சடையில் உடைய இறைவா. கரையாரும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற. இந்த இப்ப வந்து இதுவரை அந்த சோலைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரு கற்குடியை சுத்தி வயல்கள் இருக்குல்ல, அதோட பெருமையை சொல்றாங்க. அந்த வயல்கள் எவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீர்வளம் இருந்தாதான் நல்லா வந்து பயிர்கள் செழித்து வளரும். அப்ப வந்து அந்த வயல்கள் எல்லாம் வந்து இருக்கிற வரப்புகள், இந்த வரப்புகள் முழுவதும் என்ன இருக்குன்னா நீர் வந்து நிறைஞ்சிருக்கு. இப்ப அதுதான் வந்து சிறப்பா வந்து வளம் பொருந்தியதுன்னு அப்படின்னு நம்ம கருதலாம். இப்ப அது வயல்கள்ல ஃபுல்லா வந்து நீர் நிறைந்ததாக விளங்குகின்றது. வரப்புகள் மூழ்கின்ற அளவுக்கு வந்து நீர் நிறைந்ததாக விளங்குகின்ற வயல்கள் சூழ்ந்து இருக்கின்ற திரு கற்குடியில் வீற்றிருக்கின்ற மண்ணினா எப்போதும் வீற்றிருக்கின்ற இறைவனே. அறையா எம்பெருமான் அடி ஏனையும் அஞ்சலனே. அறையான அரசன், எனக்கு அரசனாகிய இறைவன், என்னை ஆளுகின்ற தலைவன் நீ. இப்ப எனக்கு அரசனாகவும் விளங்குகின்ற என் தலைவனாகிய சிவபெருமானே அடியேனையும் அஞ்சலினை. எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. முதல்ல பெரியோனே, பெருமைக்குரியவனே, என்னை வந்து அஞ்சேல் அப்படின்னு சொல்லுனார். அடுத்தது பாத்தீங்கன்னா அறவாழி அந்தனனே, அறத்தின் வழி உயிர்களை செலுத்தி அந்த அரசாட்சி புரிபவனே அப்படின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா கங்கைக்கு அருள் செய்த இறைவா, எனக்கும் அருள் செய்வாயாக அப்படின்றார். அதுக்கப்புறம் வந்து ஐயா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலினே. 4வது பாடல் விட்டுட்டேன் போல இருக்கு. சிவ சிவா. ஆமாங்கம்மா 4வது பாடல். அதுதான் இறைவன் திருப்பி அதை சொல்ல வச்சிருக்காங்க. 4வது பாடல். செய்யார் மேனியனே திரு நீல விடற்றினனே மையார் கன்னி பங்கா மத யானை உரித்தவனே கையார் சூலத்தினாய் திரு கற்குடி மண்ணி நின்ற ஐயா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலனே. செய்யார் திருமேனியனே. சுவாமியுடைய திருமேனி எப்படி பாத்தீங்கன்னா தூய பொன்னா, கொஞ்சம் கூட வேறு உலோகங்கள் செம்புலாம் கலக்காத தூய பொன்னா. அதாவது 4வது பாடல் சொல்லாம விட்டுட்டாங்க ஐயா. அதை சொல்லிட்டு அப்புறம் 6வது பாடல் வரும். செய்யார் மேனியனே, அதாவது செம்பவழம் போன்ற மேனியினை உடையவன், இல்ல பொன் போன்ற மேனியை உடையவன் பார்த்தோம். அது போல செம்மையான திருமேனியினை உடையவனே. திருநீல மிடற்றினனே, அதாவது இந்த மிடர் இருக்கு இல்லையா, அது வந்து நீல மணி போல விளங்குகின்றது. அது வந்து உயிர்களை காப்பதற்காக அந்த ஆழகால நஞ்சினை உண்டு மிடற்றில் அடக்கினார் இல்லைங்களா, அதனால அது திருநீல கண்டம். சுவாமியோடைய கண்டத்துல இருக்கிறதுனால மட்டும் இல்ல, உயிர்களை எல்லாம் காப்பதன் பொருட்டு பெருங்கருணையினால என்ன பண்ணியிருக்காரு,
தான் உண்டது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்லயும் உங்களுக்கு துன்பம் நேராத வண்ணம் நானே இவ்வாறு தடுத்து காப்பேன் அப்படின்னு ஒரு அடையாளமாக அதை தரிச்சிருக்கிறதுனால திருநீல கண்டம் அப்படின்னு அடியார்கள் சிறப்பிப்பாங்க. அதுதான் சொல்றாங்க. உடம்பு முழுவதும் எப்படி இருக்கு, அது பொன் போன்ற மேனி, ஆனா கண்டம் மட்டும் எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு. அதாவது திருநீல கண்டத்தினாக நீ விளங்குகின்றாய். மையார் கன்னி பங்கா மத யானை உரித்தவனே. அது மையினை கையில எதுக்குன்னா சிறப்பு இந்த பாடல். அஞ்சனாட்சி உமையன்னையோட நாமம் வந்து அஞ்சனாட்சின்னு சொன்னோம் இல்லைங்களா, மைவிழி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு அததான் இங்க சொல்றாங்க. மையார் கன்னி பங்கா, இல்ல கண்ணுல மையை அழகாக அணிந்திருக்கின்ற அன்னையினை, அதாவது 2 பிள்ளைகளை பெற்றாலும் அன்னை வந்து என்ன எப்பவுமே கன்னிதான் இல்லையா. அப்ப மையினை கண்ணில் அணிந்திருக்கின்ற உமை அன்னையின் ஒரு பாகமாக விளங்கும் இறைவா, மதையானை உரித்தவனே, கஜசம்ஹார மூர்த்தியாக விளங்குகின்ற பெருமை வந்து சொல்றாங்க. இந்த கொடிய மத யானை சுவாமியை அடிக்கணும்னு ஓடி வருது. அதை சுவாமி என்ன பண்றாரு, உள்ளார நுழைஞ்சி அதை அப்படியே அதை கிழிச்சு வெளில வராங்க இல்லையா. அது கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெருமையை சொல்லுவோம். அது வந்து 63 சிவ திருமேனிகள்ல இந்த கஜசம்ஹார மூர்த்தியாக விளங்குகின்ற திருமேனி சிறப்பு வாய்ந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 16 கரங்கள், ஒவ்வொரு சில தரத்துல 8 கரங்கள், சிலதுல வந்து 16 கரங்கள் கொண்டதாக அந்த அருள் திருமேனி இருக்கும். அது முன்னிரு கரங்கள் பாத்தீங்கன்னா அந்த யானையை தோல் அப்படி உரித்து அது கையில அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சுவாமி. யானையின் தோலை வந்து பிடிச்சிருப்பாரு முன்னிரு கரங்களால. மற்ற கரங்கள்ல வந்து சூலம், மழு, அம்பு, பாம்பு இது மாதிரி படைக்கலங்கள்லாம் கொண்டு இருப்பாரு. இந்த திருவள்ளுவர்ல பாத்தீங்கன்னா அந்த அருட்காட்சி இருக்கும். யானையுடைய மத்தகத்தின் மீது தலை மீது ஒரு காலை வச்சு ஊன்றி இன்னொரு காலை வந்து மேல தூக்கி நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா நமக்கு பாத தரிசனம் காட்டுவார். இந்த ஒப்பில்லாத அந்த பாத தரிசனத்தை திருவள்ளுவர்ல கஜசம்ஹார மூர்த்தி காட்டி அருளுகின்ற அந்த பாத தரிசனத்தை வந்து பார்க்க முடியும். இப்போ ஒரு காலை ஊன்றி யானையின் மத்தகத்தின் மீது ஊன்றி மறு காலை வந்து என்ன பண்ணுவார், அடியவர்கள் உய்யணும்னு திருப்பாத தரிசனத்தை காட்டி அருளுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிசூலத்தால அந்த யானையை வதம் செய்வதாக அந்த அருள்காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தெரியும். அபிசார வேள்வியிலே எழுந்த அந்த யானையை தான் சுவாமி என்ன பண்றாரு, தோலை உரித்து போர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவ்வாறு வந்து கஜசம்ஹார மூர்த்தியாக இறைவன் விளங்குகின்றார். அந்த பெருமையை இங்க சொல்றாங்க. மத யானை மதநீர் ஒழுகுகின்ற கொடிய யானையினை தோலை உரித்து போர்த்திய இறை உரித்தவனே அதை மட்டும் சொல்லிருக்காங்க. ஆனா உரித்து சுவாமி திருமேனியில் போர்த்தி கொண்டார். கையார் சூலத்தினாய், கையில் சூலத்தினை ஏந்தியவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூலத்தை பத்தி சொல்லணும்னா இந்த 3 மலங்கள் உயிர்களுக்கு இருக்கின்ற அந்த 3 மலங்களையும் நீக்கக்கூடிய இறைவனுடைய அருள் சக்தியினை குறிக்கின்றது. அதனாலதான் சுவாமி அதை கையில ஏந்தி இருக்கின்றார். இந்த திரிசூலம் அப்படின்றது உயிர்களுடைய மும்மலங்களையும் போக்கி இறைவன் அருள் செய்கின்ற அந்த திருவருள் சக்தியினை குறிக்கும். அத்தகைய திருவருள் சக்தியின் வடிவமாகிய திரிசூலத்தை இந்த முப்படைன்னு சொல்லுவாங்க, மூவிலை வேல் அப்படின்வாங்க. அந்த வேலின் அந்த திரிசூலத்தினை கையில் ஏந்தி இருக்கின்றாய் அப்படின்னு பட்ட நீ கற்குடியில் எப்போதும் விளங்குகின்றாய். ஐயா தலைவனே, ஐயன்னா தலைவன் அர்த்தம். எங்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் தலைவனா இறைவன் தான். இப்ப தலைவனாகிய செம்பெருமானே, என்னுடைய இறைவா, அடியேனையும் அஞ்சல் என்னையும் என்ன பண்ண அஞ்சேல் அப்படின்னு சொல்லி அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. 5வது பாடல் தான் பார்த்தாச்சு. 6வது பாடல்ல அதாவது அரசனே, அதாவது கீழோடு கோவணமும் அணிந்திருக்கின்ற அதன் மேல நீ என்ன பண்ற, கொடிய நஞ்சினை உடைய அரவத்தினை அணிந்திருக்கின்றார். திருமுடியில வந்து வாசனை பொருந்திய கொன்றையினையும் ஒளி வீசுகின்ற இளம் பிறையினையும் அணிந்திருக்கின்றாய். பிறை அப்படின்னு சொல்றது இந்த சந்திரசேகர சுவாமி வந்து பிறையை அணிஞ்சிருக்கிறதுனால சந்திரசேகரர், சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது மௌலினா மகுடம், சந்திரனையே மகுடமாக இறைவன் அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இந்த சந்திரசேகர வடிவம் அது வந்து நம்ம வணங்கினா உண்மையான ஞானத்தை கொடுக்கும். அதனாலதான் சுவாமி வந்து அருள் செய்யும் பொழுது உமையன்னையோட வருவார் சொன்னோம். வெல்விடை மேல வருவாரு, சந்திரசேகரனாகவும் இளம்பிறை சூடியவராகவும் வருவார். இப்ப அந்த இளம்பிறை சூடிய இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா உண்மையான ஞானம் கிடைக்கும். இது வந்து தியாகராஜ பெருமான் லீலையில அருளி செய்யப்பட்டது. அத்தகைய பெருமை பொருந்திய சந்திரசேகரனாக விளங்குகின்ற இறைவா, கரையாறும் வயல் அதாவது நீர் எப்போதும் நீர்வளம் நிறைஞ்சிருக்கின்ற வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற கற்குடியில் எப்போதும் விளங்குகின்ற இறைவனே,
அறையா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே. அரசனாகிய எங்களை ஆளுகின்ற அரசனாக விளங்குகின்ற சிவபெருமானே, அடியேனையும் அஞ்சல் என்னே, என்னையும் அஞ்சேல் என்று அருள் புரிவாயாக. அடுத்தது 7வது பாடல். பாரார் விண்ணவரும் பரவி பணிந்தேத்த நின்ற சீரார் மேனியனே திகழ் நீல மிடற்றினனே, காரார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆரா இன்னமுதே அடியேனையும் அஞ்சல் என்னே. அதாவது பாரார் விண்ணவரும் பரவி பணிந்தேத்த நின்ற சுவாமிய யார் யாரெல்லாம் வணங்குறாங்க? ஏன்னா எல்லாருக்கும் தான் வந்து இறைவன் வந்து ஈசன், எல்லாருக்கும் தான் ஈசன் இறைவன். அப்போ பாரார், இந்த உலகத்தவர் யாவரும் இறைவனை வணங்குகின்றார்கள். விண்ணவரும், இந்த உலகத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, விண்ணவரும் அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? நமக்கு 3 உலகங்கள் தெரியும். இந்த உலகம், நில உலகம், அப்புறம் விண்ணுலகம், அப்புறம் இது கீழே இருக்கிற உலகங்கள். எல்லா உலகங்களும், இது 2 சொன்னதுனால எல்லா உலகங்களுமே எடுத்துக்கணும். எல்லா உலகங்களும் உள்ள உயிர்களும் உன்னையே வணங்குகின்றது. பாரார் விண்ணவரும், உலகத்தில் உள்ளோரும் விண்ணவரும் பரவி பணிந்தேத்த நின்ற உனது புகழினை பாடுகின்றார்கள். பரவுதல்னா உனது புகழினை வந்து போற்றி சொல்லுதல், பணிந்து உன்னை வணங்குகின்றார்கள், உனது புகழை போற்றி வணங்குகின்றார்கள். அவ்வாறு அவங்கள் போற்றி வணங்க நின்ற இறைவா, நீ எப்படிப்பட்டவன்? சீரார் மேனியனே. இந்த சீர்னா சிறப்பு பொருந்திய, நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சீர் அப்படின்னாலே புலவரையா சொல்லுவாங்க, கோமலையா சொல்லுவாங்க. சீர் அப்படின்ற அந்த அடைமொழி இறைவனுக்கே உரியது. அப்போ அடியார்களுக்கும் உரியது, இறைவனோட சம்பந்தப்பட்டிருக்கு அந்த திரு ஊருக்கும் திருத்தலத்துக்கும் உரியது. இப்ப சீரார்னா பெருமை பொருந்திய திருமேனியனே. இதற்கு வந்து ஒரு பக்கம் முழுவதும் சிறப்பான குறிப்பு கோமலையா கொடுத்திருந்தாங்க. அப்ப நேரமின்மைன்றதுனால சுருக்கமா சொல்றேன். அதாவது இறைவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதா இருக்கு? ஒளி பொருந்தியதா இருக்கும் இல்லைங்களா? பொன்னார் மேனியனே சொல்லிட்டாங்க. பொன் போன்ற திருமேனியினை உடையவன், எப்படி ஒளி வீசுகின்ற அந்த திருமேனி. செம்பவழம் போன்ற திருமேனி நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். செம்பவழ குன்று போல இருப்பாங்களாம். திருக்கையிலையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்படி இருப்பாங்களாம். உமையன்னை வந்து பக்கத்துல மரகத கொடி போல இருப்பாங்களாம், இல்லையா? பச்சை நிறம் கொண்டவங்க, அவங்க மரகத கொடி போல இருப்பாங்களாம். வெண்பளிங்கு போல சுவாமி அந்த சுவாமியுடைய அந்த அழகை வந்து அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பா அந்த அந்த இறைவனுடைய ஒளி பொருந்திய திருமேனியை சொல்றாங்க. பவழம் போன்று விளங்குகின்றது, பவழ குன்று போல இறைவன் விளங்குகின்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த செந்தழல் போன்ற திருமேனி உடையவன். அதாவது தழல் எப்படி இருக்கும்? நெருப்பு, அந்த நெருப்பு போன்ற அந்த திருமேனி உடையவன். இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசக பெருமானே எப்படி சொல்லுவாங்க? அந்த செந்தழல், அது மேல நெருப்பு அந்த கொஞ்சம் நீர் பூத்திருக்கும், அது போல சுவாமியோடைய வண்ணம் செந்தழல் போன்ற திருமேனி, அதுல வந்து திருநீர் பூசி இருக்கின்ற அருள் வண்ணம் இவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பெருமை பொருந்திய மேனி. ஏன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் வந்து அடியார்களுக்கு அருள் செய்யும் போதும் பற்பல அந்த திருவேடங்கள் எடுத்துட்டு வரும்போதும் அது எல்லாமே உயிர்களுடைய வினைகளை கழிப்பதற்காகவும் அருள் செய்வதற்காகவும். அப்ப இறைவன் வந்து இந்த திருமேனி எடுத்து வந்தாலும் அது வந்து வணக்கத்திற்குரியது, பெருமைக்குரியது. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, சீரார் மேனியனே, ஒப்பில்லாத ஒளி மேனியனே. எல்லா ஒளிக்கும் வந்து சோதியுள் எழும் சோதியாய், அதாவது எல்லா சோதிக்கும் அந்த அந்த பொருளை, அந்த சோதிக்கே அந்த ஒளியையும் அந்த வெப்பத்தையும் தருகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு. அது எப்படி சொல்லணும்னா, சந்திரன் சூரியன் இருக்கு, அதற்கும் வந்து அந்த ஒளி அந்த வெப்பம் அதெல்லாம் தருகின்ற மேலான ஒளியாக விளங்குபவன் இறைவன். இப்படி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறானோ அதே போல எல்லா ஒளிக்கும் மூலமாக, ஒளி மூலமாக இறைவன் விளங்குகின்றான். இந்த ஒளி வந்து ஒப்பில்லாத ஆற்றலை கொண்டதாக, யாவற்றையும் கடந்ததாக விளங்குகின்றது. ஒப்பில்லாத ஒளிமேனியனே, சீரார்னா பெருமை பொருந்திய திருமேனியினை உடையவனே, திகழ் நீல மிடற்றினனே. முதல் சொன்ன மாதிரி அந்த செம்பவழ திருமேனியில் திருநீல மணி போல மிடற்றினை உடையவனே, இருள் போன்ற கரிய கண்டத்தினை உடையவனே, திருநீல கண்டனே, காரார் பூங்கொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற. கார்னா வந்து மேகங்கள், மேகங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முதலே சொன்னோம் இல்லையா, அடர்த்தியா இருக்கு, உயரமாவும் இருக்கு, நிறைய பூக்கள் நிறைஞ்சதா இருக்கு, வாசனை வீசுது, அதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடர்த்தியா இருக்கு, ரொம்ப உயரமா இருக்கு. எவ்வளவு உயரம்னு பாத்தீங்கன்னா, மேகங்கள்லாம் வந்து சூழ்ந்து பக்கத்துல இருக்கு, அந்த அளவுக்கு உயரமான வளமையை குறிக்கிறது. அவ்வாறு
மேகங்கள் எல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கின்ற உயரமான இந்த மரங்களும் செடிகளும் உடைய இந்த சோலைகளால் சூழப்பட்ட திருக்கற்குடியில் எப்போதும் நிலை பெற்று வீற்றிருக்கின்ற இறைவனே ஆரா இன்னமுதே. அதாவது தெகிட்டாத இன்னமுது. நமக்கு அதுதான் ஒரு வித்தியாசம். எதாவது நமக்கு ஒரு பிடிச்சது இனிப்போ காரமோ சாப்பிட்டே இருந்தோம்னா தெவிட்டிட போதும் இல்லையா? ஆனா இறைவன் எப்படி நமக்கு வந்து தெவிட்டாத இன்னமுதானவன் அப்படின்றான். இன்னும் போதுன்ற மனமே இறைவனுக்கு அன்பு செலுத்தும் போது வராது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இறைவனோட திருவருள் வேண்டும், தரிசனம் வேண்டும், அன்பு வேண்டும் நினைப்போம் இல்ல? அப்ப ஆரா இன்னமுதேனா எவ்வளவுதான் பருகினாலும் எவ்வளவுதான் அன்பில் திளைத்தாலும் மீண்டும் வேண்டுகின்ற அமுதானவனே அப்படின்றாங்க. ஆரா இன்னமுதே. ஆசைகள் வந்து அடங்காது சுவாமியை பொறுத்த மட்டும். அத்தகைய மேலும் மேலும் விருப்பத்தை விளைவிக்கின்ற தனியாத விருப்பத்தினை விளைக்கும் இறைவா இன்னமுதே இனிமையான அமுதானவனே அடியேனையும் அஞ்சல் என்னை என்ன பண்ணு அஞ்சல் என்பாயாக, அருள் செய்வாயாக. அடுத்த பாடல் நிலனே நீர்வழி தீ நெடுவானகம் ஆகி நின்ற புலனே புண்டரீகத்து அயன்மாலவன் போற்றி செய்யும் கனலே கற்பகமே திரு கற்குடி மண்ணி நின்ற அனல்சேர் கையினனே அடியேனையும் அஞ்சல் என்னே. நிலனே நீர் வழி தீ நெடுவானகம், ஐம்பூதங்களையும் குறிப்பிடுறாங்க. நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் தீயாகவும் ஆகாயமாகவும் விளங்குகின்றார். இப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பஞ்சபூதங்களாகவும் விளங்குகின்றார். இதோட சேர்ந்து சந்திரன் சூரியன் இயமான்னு சொல்லப்படுகின்ற ஆன்மா அஷ்டமூர்த்தியாகவும் விளங்குபவன் இறைவன் இல்லையா? நம்ம சுவாமியை போற்றும் போது சொல்லுவோம் அஷ்டமூர்த்தியாக விளங்குபவன் சொல்லிட்டு. பஞ்சபூதங்களாகவும் அஷ்டமூர்த்தியாகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். புலனே புண்டரீகத்து, அதாவது புலனேனா அறியப்படுபவனே அப்படின்னு அர்த்தம். புலன்களால் நுகரப்படுபவனே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஐம்பூதங்களாகவும் அஷ்டமூர்த்தியாகவும் விளங்குகின்ற இறைவா புண்டரீகத்து அயன் மாலவன் போற்றி செய்யும். அதாவது புண்டரீகம்னா தாமரை. தாமரை மலர் மேல யார் இருக்கார்? அயனாகிய பிரம்மன் இருக்கான். அவரும் மாலவன் திருமாலும் போற்றி செய்யும். அவர்களாலும் போற்றி வணங்கப்படுகின்ற தேவாதி தேவனை பெரியோனே போற்றி செய்யும் கனலே கற்பகமே இல்லையா? செந்தி வடிவானவனே கற்பகமே. அதாவது கனலே கற்பகமே அப்படின்னு சொன்னா இப்படின்னா இல்லையா? இருவரும் அறியா நமக்கு தெரியும். அருணாச்சல புராணம்லாம் படிச்சிருப்போம், அடிமொழி தேடிய படலம் படிச்சிருப்போம். இருவரும் அந்த அகங்காரத்தால தாமே பெரியவர் தவறாக நினைக்கும் போது இறைவன் என்ன பண்ணுவாரு? அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்காக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அழலுருவாய் தோன்றினார் இல்லையா? ஜோதி சுரூபமாக தோன்றினார். அததான் இங்க சொல்றாங்க. கனலே கற்பகமே, இருவரும் அறிய முடியாத அந்த ஜோதி பிழம்பாக தோன்றிய இறைவா கற்பகமே, வேண்டுபவருக்கு வேண்டுவனை எல்லாம் அருளுகின்ற கற்பகமாகிய கற்பக தரு போன்றவனே திரு கற்குடி மண்ணி நின்ற திரு கற்குடியில் எப்போதும் இருக்கின்ற அனல் சேர் கையினனே. திருமேனியே கனல் போன்றது. அந்த கையில என்ன பண்றாரு? கையில வந்து அனல் சேர் கையினனே. நமக்கு தெரியும் இந்த வினைகளை எல்லாம் சுட்டுவதற்காக, உயிர்களுடைய வினைகளை சுட வேண்டும் அப்படின்றதுக்காக கையில என்ன பண்றாரு? கனலேந்தி ஆடுகின்றாய் அடியேனையும் அஞ்சல் என்னே. 9வது பாடல். வரும் காலன் உயிரை மடிய திருமெல் விரலால் பெரும் பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே கரும்பாரும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற விரும்பா எம்பெருமான் அடியேனையும் வேண்டுதியே. அதாவது மார்க்கண்டேய பெருமானுக்கு அருளிய அந்த அருள் வரலாறு சொல்றாங்க. வரும் காலன் உயிரை மடிய திருமெல்விரலால் பெரும் பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே. பெரும்பாலன்றது மார்க்கண்டேயரை குறிப்பிடுகிறது. அவர் என்ன பண்றாரு? சுவாமிக்கு அன்போடு தினந்தோறும் திருக்கடையில் வீற்றிருக்கின்ற அமுதமாகிய அமிர்த கடேஸ்வர பெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் சிவபூஜை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி செய்யும் போது அவருடைய ஆயுள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கடமையே கண்ணாக என்ன பண்றான்? யமன் வந்து உயிரை பறிவிக்க முயலும் பொழுது ஒண்ணு மறந்துட்டான். சிவ பூஜை செய்பவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்றத மறந்து என்ன பண்றான்? உயிரை வந்து பிடிக்கணும், அவரோட உயிரை கவரணும்னு நினைச்சு ஆசைக்கயிறை வீசுறான் இல்லையா? அப்ப அவனுடைய செயலுக்கு அந்த அருட்சேகையை மதியாம சிவபூஜை செய்யறான்றது உணராம
செய்த தவறுக்காக சுவாமி என்ன பண்றாருன்னா, வரும் காலன் உயிரை மடிய திரு மெல்விரலால் தனக்காய் பிரிவித்த பெருந்தகை. என்ன பண்றாரு, சுவாமியோட திருவடி மென்மையான திருவடி இல்லையா, அவர் என்ன பண்றாரு, திருவடியால யமனுடைய மார்பில் உதைத்தார். உதைத்து திரிசூலத்தை பாய்ச்சி என்ன பண்றாரு, அந்த காலனுடைய உயிரை உடல்ல இருந்து பிரிவிக்கின்றார். அதான் சொல்றாங்க, ஒரு காலன் உயிரை மடிய அவன் மடியுமாறு என்ன பண்றார், தன்னுடைய மெல்விரலால் பிரிவித்த பெருந்தகையை. யாருக்காக, பெரும்பாலன் தனக்காய், பாலனாகிய மார்க்கண்டேயருக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய மெல்லிய விரல்களால யமனுடைய மார்பினை உதைத்து அவன் உடம்புல இருந்து என்ன பண்றாரு, உயிரை பிரிவித்த பெருந்தகையே இல்லையா. அவன் யமன் அப்படின்னு சொல்றது காலதேவன், தர்மதேவன்றதெல்லாம் உணராது ஒரு அடியாருக்காக அந்த பூஜையோட பெருமையை கருதி அன்பினை கருதி அருள் செய்த பெருந்தகையானவன் இறைவன். அவ்வாறு அருள் செய்த பெருந்தகையே, பெரியோனே, பெரிய பெருமைகளை உடைய இறைவா, கரும்பாரும் வயல் சூழ் திரு கற்புடி மண்ணின் என்ற. இந்த வயல்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கரும்பு நிறைந்த நல்ல சிறப்பா நிறைய கரும்புகள் விளைஞ்சு இருக்கு. அது போன்ற வயல்கள் சூழ்ந்து இருக்கின்ற திரு கற்புடியில் வீற்றிருக்கின்ற, எப்போதும் வீற்றிருக்கின்ற இறைவனே, விரும்பா எம்பெருமான் அடியேனையும் வேண்டுதே. அதாவது நம்ம ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். நம்மளால் வீர்களால் விரும்பப்படுபவனே, எப்போதும் அருளை வழங்குபவன், சுகத்தை தருபவன், சங்கரன் சொல்றோம். அது மட்டும் இல்லாம விருப்பத்தை விளைவிப்பவன், தன்மேல் விருப்பத்தை விளைவிப்பவன். அதனால விரும்பனே எம்பெருமான் என் தலைவனாகிய இறைவனை அடியேனையும் அஞ்சல் என்று அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறுதி பாடல்ல, அலையா தன் புனல் சூழ்ந்து அழகாகி விழவமரும் கலையார் மாதவர் சேர் திரு கற்புடி கற்பகத்தை சிலையார் வாழ்நுதலால் நல்ல சிங்கடி அப்பன் உரை விளையார் மாலை வல்லார் என் மூவுலக ஆள்பவரை. அலையா தன்பொழி சூழ்ந்து அழகாகி விழவமரும். அதாவது இங்க சிறப்பு எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனையோ இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் சூழ்ந்து இருக்கின்றது. அந்த தீர்த்தங்கள் எப்படி இருக்குன்னா அலைகளை கொண்டதாக விளங்குகின்றது. அவ்வாறு அலைகளுடன் கூடிய குளிர்ச்சியான புனல்கள், நீர்நிலைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற அந்த திருக்கற்குடி அது எப்படி இருக்குன்னா, அந்த மக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்கின்றார்கள். அதனால விழாக்கள் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. விழா அமரும்னா விழாக்கள் எப்போதும் இடைவிடாது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். விழாக்கள்னா கோயில்ல விழாக்கள் ஏன் சொல்லுவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில்ல மாதந்தோறும் ஒரு விழா நடந்துகிட்டே இருக்கும். அது போல இங்கேயும் என்ன, எப்போதும் விழாக்கள், திருவிழாக்கள், இறைவனோட சம்பந்தப்பட்டு அவரோட பெருமையினை போற்றுகின்ற, இறைவனை பூஜிக்கின்ற அடியார்கள் சேவித்து மகிழக்கூடிய திருவிழாக்கள் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருக்கற்புடியில இருக்காரு. இன்னும் சிறப்பு எப்படின்னா, யார் யாரெல்லாம் அங்க வணங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலையார் மாதவசே திரு கற்புடி கற்பகத்தை, சிவக்கலைகளை உடைய, கலைகளை கற்றவல்ல, அதாவது கலைகள்னா வேதங்கள்ல அரும்பொருள் தான் கலைகள். இந்த கலைகளை கற்று சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்தவர்கள் யாருன்னு அவங்கதான் மாதவர். அவங்க எல்லாம் சேர்கின்ற இறைவனே மெய்ப்பொருள் அப்படின்றத உணர்ந்த அடியார்களும் உண்மை வேதத்தின் பொருளாக சிவபெருமானே மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து வேதம் கற்று உணர்ந்தவர்களும் இவங்கதான் மாதவர். அவங்க எல்லாம் சேர்ந்து வணங்குகின்ற திரு கற்குடியில் வீற்றிருக்கின்ற கற்பகமே, வேண்டுபவர்க்கு வேண்டுவன அருளும் இறைவனே, சிலையார் வாழ்முதலால் நல்ல சிங்கடி அப்பன் உரை. சென்ற வகுப்புல பார்த்தோம், மணப்பகையோட அப்பன் தன்னுடைய நாமத்தை சொன்னாரு. இப்ப சிங்கடி அப்பன் சொல்றாங்க. போர்ப்புலி நாயனாருடைய மகள்களை தன்னுடைய மகள்களாக ஏற்ற காரணத்தால், அந்த மகன்மை கொண்ட காரணத்தினால என்ன பண்றாரு, தன்னை சிங்கடியப்பன் வச்சு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார். அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த சிங்கடி அப்படின்ற அந்த அருள் மகள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க நுதல் எப்படி இருக்கு, அவங்க நெற்றி எப்படி இருக்குன்னா அழகிய சிலையார் வில் போன்ற நுதலினை, அழகிய நுதலினை, நெற்றியினை உடைய நல்ல சிங்கடி அப்பன், நற்குணங்கள் நிறைந்த சிங்கடி அப்பன் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய நான் என்னுடைய உரை விளையார் மாலை வல்லார். இது எப்படிப்பட்ட இந்த பதிகம்னா, விளையார் மாலை வல்லார், விலை உயர்ந்த, விலை அதாவது ரொம்ப இதோட மதிப்பு எல்லை இல்லாததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்புக்குரிய பெருமைக்குரிய பதிகம்னு அர்த்தம். ஒவ்வொரு பதிகம் எடுக்கும்போது இதை விட்டுடலாமா இல்ல அடுத்தது போலாமான்னு யோசிக்கும் போது இது போல ஏதாவது ஒரு சொற்றொடர் அந்த பதிகத்துல இருக்கு, எதையுமே விட முடியல. அதாவது விளையார்னா முக்கிய மதிப்புடைய, அப்ப விலை அப்படின்னு சொன்னா படிப்பவர்களுக்கு, உணர்ந்து ஓதுபவர்களுக்கு எல்லையில்லாத பெருமைகளை தரக்கூடிய, விலையில்லாத பெருமைகளை தரக்கூடிய அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த மாலை, 10 பாடல்களும் போக்கப்பட்ட இந்த தமிழ் மாலை வல்லவர்கள் வியன் மூவுலகு ஆள்பவரே. இந்த அகன்ற மூவுலகு,
இந்த உலகம் மட்டும் இல்லை, மேலுலகம் கீழே இருக்கிற எல்லா உலகங்களையும் ஆளக்கூடிய தன்மைகள் கொண்டவர்களாக விளங்குவாங்க. இவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த பூமியில மட்டும் இல்ல, விண்ணுலகத்தையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த அதலத்திலேருந்து பாதாளம் வரையும் இருக்கிற 7 உலகங்கள், இது எல்லாத்தையும் ஆளக்கூடிய பெருமைகளை மிக்கவர்களாக விளங்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உலகங்களையும் ஆளக்கூடிய பெருமை இந்த பதிகத்தை சிந்திக்கிறதுனால எழுதும் என்று சொல்லி பெருமை மிகுந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். நிறைய அருட்கருத்துக்கள் எடுத்து வச்ச நேரமின்மையினால இவரை முடிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு சிறப்பு. ஐயா பேசுங்கய்யா. புலவர் ஐயா பேசுங்கய்யா. மகிழ்ச்சியம்மா. மிக மிக சிறப்பாக இது வந்து சுருக்கமாக அவருக்கு நிறைய குறிப்புகள் வைத்திருக்கிறார். நான் நேரம் கருதி இன்றைக்கு மட்டும் ஒரு வேறு பணிகள் இருப்பதாவது நல்லது. கற்குடி என்பது வடகரை தான். அதில் வந்து நமக்கு சந்தேகம் இல்லை. அடியார்களுக்கு அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்வது போல எனக்கும் வந்து என்னையும் வந்து அங்கியல் என்று அருள் செய்யணும்னு சொல்றாங்க. அங்கியல் என்று அருள் செய்யணும் நிறைய இடங்கள்ல வரும். இறைவனை அப்படிதான் வந்து கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பனை எரிச்சது, ஆணை உரிச்சது, காலனை அடர்த்த குறிப்புகள் வருது. அர்த்தநாரீஸ்வரர் கோலம் வருது. விடமுண்ட வரலாறு மறைபொருளாக இருக்கிறது. இறைவனை வந்து இந்த உறவு முறையிலையும் மிகவும் வந்து ஒரு எப்படி இன்னும் போல்வான்னு சொல்லி அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த எப்பொழுதும் போல இந்த காவிரி கரையில இருப்பதால வந்து அப்படிதான் இருக்கும். இந்த கரையார் பூம்பில் சூழ் கந்தார் சோலை சூழல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி கற்பகமே என்று விழித்தது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு குறிப்பு இது. அது சில கற்பகத்தை கண்டேன் நான் இன்னும் கஞ்சனூர்ல வந்து ஆண்டகோவைன்னு பாடியிருப்பார். அது போல சில இடங்கள்ல தான் வரும். இது மலை போல் மாமருந்து என்பது ஒரு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை என்று சொல்லி திருநெல்வேலி இப்படி எல்லாம் மருந்து வேண்டியவை மந்திரங்களை திருந்தேவன்குடி. அதே போல மலைமேல் மாமருந்தே என்று ஒரு சிறப்பித்தது. அது ஒரு அற்புதமான வந்து குறிப்பு. இன்றைக்கு வந்து எல்லாம் இன்றைக்கு நிறைய எல்லோருக்கும் பணி இருக்கு. மகம் அவர்களுக்கு வகுப்பு இருக்கிறது என்பதால் இதோடு வந்து அதாவது அந்த கடைசியில வந்து அங்கினேனுங்கும்போது உலகியல் வாழ்விலை வந்து அங்கிறேன் என்று அப்படி ஒரு இது என்னை அங்கியல் என்று அப்படி கூறுவதாக ஒரு குறிப்பும் கொடுத்திருக்கிறாரு. மிக மிக சிறப்பாக இன்றைக்கு எடுத்துரைத்தார். வாழ்த்துக்கள். அடுத்து புலவர் ஐயா, நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவதுன்னு சொல்லுங்க. ஐயா சிறப்பான உரையா, எல்லா பாடலுக்கும் நல்ல தெளிவான விளக்கம் சொன்னாங்க. மகிழ்ச்சி. வேற சிறப்பான வேற நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீங்க தான் எல்லாம் சொல்லிட்டீங்க. மிக சிறப்பையா. அனைவருக்கும் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஆமா, தீபாவளி நல்ல வாழ்த்து. இருள் அகழ்த்தும் ஒளி வரட்டும். ஒளி இருள் அடங்கிடும். கோமல் ஐயா திருவடிகளையும் புலவர் ஐயா திருவடிகளையும் பணிந்து வணங்குகின்றேன். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி இறைவன் திருவருளால இந்த தீபாவளியும் இனி வருகின்ற காலங்களில் இருக்கிற எல்லா தீபாவளி திருநாளும் வந்து அடியார்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் சிவ ஒளியை பரப்பட்டும்னு வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. அருமையான ஒரு விளக்கமா பாடலுக்கு. சிறப்பான கருத்து ஐயாவும் எடுத்து கொடுத்தாங்க. ஒன்னும் ரொம்ப சிறப்பா வந்து அடியார்கள் எந்த அளவு அன்பா இருக்கிறார்களோ பெருமான் கருணை புரிவான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு இருந்ததுமா. அடியனுக்கு கலைசேர் கையினேனே அப்படின்னா மான் கையில வச்சிருக்காரு இல்லையா, அது ஒரு விளக்கம் சிறப்பா இருந்ததுங்கம்மா. எல்லாமே நல்லா இருந்தது. சிவன் வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நிறைவு செய்யலாம். வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க
வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார்கள் கலந்து கொண்ட அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். 11:30 மணிக்கு திருவாசகம் முற்றோல் இருப்பதால